வெல்கம் டு KrishVas. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா நல்ல அட்டகாசமான காரசாரமான சூப்பரான பச்சை மொச்சை கத்திரிக்காய் காரக்குழம்பு தான் பார்க்க போகிறோம். அதுவும் நேட்டிவ் ஸ்டைலில் பார்க்க போகிறோங்க. நல்ல எண்ணெய் மிதக்க சூப்பரான சுவையான கத்திரிக்காய் மொச்சை காரக்குழம்பு இட்லி, தோசை, இடியாப்பம் அது மட்டும் இல்லை, சுட சுட சாதத்தில் இந்த கொஞ்சமாக இந்த குழம்பை விட்டு நெய் போட்டு சாப்பிட்டிங்கன்னா வேறு லெவலில் தாங்க இருக்கும். வாங்க இன்ட்ரெஸ்டிங்காக சூப்பராக அதுவும் நேட்டிவ் ஸ்டைலில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பச்சை மொச்சை கத்திரிக்காய் காரக்குழம்புக்கு நான் ஃப்ரெஷ்ஷான பச்சை மொச்சை எடுத்திருக்கேன். இந்த பர்டிகுலர் சீசனில் பார்த்திங்கன்னா, அதாவது பொங்கல் சீசன் சொல்லுவோம் இல்லையா, இந்த தை மாத சீசனில் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். காஞ்ச மொச்சையை விட பச்சை மொச்சைக்கு ரொம்பவே டேஸ்ட்டு ஜாஸ்தி. ஸோ ஃப்ரெஷ்ஷான பச்சை மொச்சை கிடைச்சா இந்த குழம்பு செய்யாமல் விட்டுறாதீங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஃப்ரெஷ்ஷான பச்சை மொச்சை 1 கப் எடுத்திருக்கேன். இதுக்கு 1.5 கப் போல் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 2-3 பல் பூண்டை தட்டி சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் கலந்து விட்டு தேவையான உப்பு சேர்த்து மூடி வச்சு ஒரே ஒரு விசில் மட்டும்தான் விட்டு எடுக்க போகிறோம். ஏன்னா குழம்புலையும் நம்ம சேர்க்க போகிறதுனால ஒரு விசில் போதும். ஃப்ரெஷ் மொச்சன்றதுனால 1 or 2 விசில்லே கம்ப்ளீட்டாக நல்லா பாயில் ஆகிடும். இதுக்கு அரைக்க வேண்டிய மசாலாவையும் நம்ம பார்த்துடலாம். 2 தக்காளி, கூடவே ஒரு 7-8 பல்லேருந்து 10 பல் வரைக்கும் பூண்டு உரித்து எடுத்துக்கோங்க. இது ரெண்டுத்தையும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அடுத்ததாக இந்த குழம்புக்கு தேவையான மசாலான்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு 4-5 பல் பூண்டு, 1 டீஸ்பூன் போல் சோம்பு பெருஞ்சீரகம் எடுத்திருக்கேன், ஒரு 1/4 கப் போல் துருவன தேங்காய் எடுத்திருக்கேன். இதையும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு எதுக்கு இவ்வளோ பூண்டு சேர்க்குறோன்னா, பச்சை மொச்சை நல்ல கேஸாக இருக்கும். மொச்சையே கேஸு, அதுலேயும் பச்சை மொச்சைனும் போது கேஸ் ஃபார்மேஷன் நிறைய இருக்கும். அதில் தவிர்க்க தான் நான் பூண்டு நிறைய சேர்த்துக்கிறேன். நீங்கள் இது கூட விருப்பப்பட்டால் இஞ்சி ஒரு துண்டும் சேர்த்துக்கலாம். இதை நல்லா அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துக்க போகிறோம். இப்போது ஒரு கடாயில் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். இந்த ரெசிபிக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள், அதான் ரொம்பவே டேஸ்ட். ஆஸ் யூஷுவல் ஒரு தாளிப்பு தான் பார்க்க போகிறோம். கடுகு பொரிஞ்ச உடனே உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கொஞ்சம் சோம்பு, நீங்கள் வேணால் சீரகம் சேர்த்துக்கலாம். 2 பெருங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுருங்க அந்த எண்ணெயிலேயே. கூடவே நல்லா ஒரு 2 பெரிய வெங்காயத்தையும் ஒரு 4-5 பல் பூண்டையும் நல்ல பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இந்த வெங்காயத்தோடையே ஒரு 2 பச்சை மிளகாய் உடச்சி சேர்த்துருக்கேன். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. அதாவது அந்த பொன் முறுவல் வதக்கல் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நல்லா சொட்டை பண்ணி எடுத்துடணும். இப்போது இது கூட பார்த்தீங்கன்னா, நான் எலசான கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். இதை அப்படியே முழு கத்திரிக்காயை 4ஆக ஸ்லிட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். நல்ல பிஞ்சு கத்திரிக்காயை எடுத்துக்கோங்க, அப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதையும் இந்த வெங்காயம் பாதி வதங்கின பிறகு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துடலாம். இந்த கத்திரிக்காய் வதக்கும்போது கொஞ்சம் மஞ்சள் பொடியும் சேர்த்து நல்லா பெரட்டி விட்டு மூடி வச்சு வதக்கும்போது பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் குழையாமல் அதே சமயம் நல்லா வதங்கி வரும் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறமா கத்திரிக்காய் ஓரளவுக்கு நல்லா வதங்கியிருக்கு. கூடவே நம்ம அரைச்சி எடுத்துருந்தோம் இல்லையா தக்காளி, பூண்டு, அந்த விழுதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அந்த பச்சை வாடை போக நல்லா வதக்கி எடுத்துடலாம். நீங்கள் மூடி வச்சு வதக்கும்போது பார்த்தீங்கன்னா டக்குன்னு 1 or 2 மினிட்ஸ்லேயே நல்லா சுருள வதக்கி எடுத்துடலாம். இப்போ வதங்கின பிறகு இது கூட ஒரு 1/4 கப் போல் நான் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். இந்த ரெசிபிக்கு காரம் கொஞ்சம் சுள்ளுன்னு தான் நல்லாயிருக்கும், அதனால் தனி மிளகாய் தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். கலர் காரம் ரெண்டுமே பர்ஃபெக்டாக இருக்கும். நம்ம சேனலில் ஏற்கனவே இந்தியன் மசாலா ரெசிபின்னு சொல்லிட்டு ஏற்கனவே நிறைய மசாலா இது கொடுத்துருக்கோம். அந்த வீடியோட லிங்க் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்க்காதவங்க பார்த்துக்கலாம். நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். கூடவே பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டு ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும். இப்போ அந்த மசாலாவோட பச்சை வாடை போக அந்த எண்ணெயிலே நல்லா பெரட்டிடலாம். இதுக்கப்புறமா ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு நான் புளி எடுத்து நல்லா திக்காக கரைச்சி வச்சுருக்கேன். இதையும் இது கூட சேர்த்துக்கலாம். புளி தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2-3 கொதி விட்டுடலாம். 2-3 கொதி விட்டதுக்கப்புறமா இப்போ பாருங்கள் எவ்வளோ நல்லா கொதிச்சு வந்திருக்குன்னு. இப்போது இது கூட வேக வச்ச மொச்சை இருக்கு இல்லையா, பச்சை மொச்சை, அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். அந்த தண்ணியோடு சேர்த்துக்கோங்க, அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். மொச்சை சேர்த்ததுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா தேங்காய் விழுது, அந்த மசாலாவையும் சேர்த்துக்கலாம். மசாலா சேர்த்ததுக்கப்புறமா அந்த மசாலா அரைச்ச தண்ணி இருக்கும் இல்லையா, அதையும் கழுவி இது கூட சேர்த்துக்கலாம் நம்ம.
இப்போது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். இதோட ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா நம்ம சமைக்கும் போதே அவ்வளோ ரிச்சாக இருக்கும். இப்போ மூடி வச்சு ஒரு 2 கொதி மட்டும் வரட்டும். இப்போ பாருங்கள் அருமையாக சூப்பராக கொதிச்சு வந்திருக்கு பாருங்கள். அதுலேருந்து எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருக்கு. இந்த மாதிரி நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்துடணும். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம ஆஸ் யூஷுவல் சேர்க்குறதா ஒரே ஒரு சின்ன துண்டு வெல்லம் சேர்த்துக்கலாம். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா அந்த புளியோட எடுப்பெடுக்குன்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லை, உப்பு புளி காரத்தை நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஒரு சின்ன துண்டு வெல்லம் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் வறுத்த வெந்தய பொடி நான் சேர்த்துக்க போகிறேன். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இந்த புளி மொச்சை இது எல்லாமே நம்ம சேர்த்து செய்யும்போது ஒரு விதமான கேஸ் ஃபார்ம் ஆகும். அது மட்டும் இல்லை, புளி சேர்க்கக்கூடிய எந்த குழம்புமே வெந்தய பொடி சேர்த்து நீங்கள் இறக்கும்போது பார்த்தீங்கன்னா அதோட மனமும் சுவையும் அலாதியாக இருக்கும். வெந்தயம் உடம்புக்கு ரொம்பவே நல்லது. ஸோ வெந்தய பொடியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். அவ்வளோதான். நல்ல காரசாரமாக சூப்பரான கலர்ஃபுல்லான குழம்பு கிட்டத்தட்ட மோஸ்ட்லி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஆல்மோஸ்ட் நம்ம எண்ட் ஆஃப் த ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். அவ்வளோதாங்க. ஃபைனலாக கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்து நல்லா கலந்து ஒரு கொதி விட்டு எடுத்தோம்னா ஃபஸ்ட் கிளாஸான டேஸ்டியான எண்ணெய் மிதக்க சூப்பரான பச்சை மொச்சை கத்திரிக்காய் நேட்டிவ் ஸ்டைல் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ. Thanks for watching the recipe. Like, share and subscribe the KrishVas Kitchen.